தான் நினைக்கிறேன். இந்த மலையை சுத்தி நிறைய குரங்குகள்லாம் இருக்கும் பாத்திருக்கியா? எடுக்கிற ஒரு குரங்கு. ஹலோ நந்தினி. ஹலோ. எப்படி இருக்கீங்க நந்தினி? நான் வித்யா கலாட்டால இருந்து கால் பண்ணியிருக்கேன். நான் நல்லா இருக்கேன் வித்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தினி. பட் இப்போ ஆக்சுவலி நம்ம நல்லா இருக்கோன்னு கூட சொல்ல முடியல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. எஸ், நான் இப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்பதான் நான் வந்து நியூஸ் பார்த்தேன். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ் பாரதிராஜா சார், அதுவும் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்க அவரோட வந்து விருமன் படத்துல ஒர்க் பண்ணீங்க. லைக் ஒரு லாங் டிராவல் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு. உங்களை இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பாதிச்சுது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு. இது மேபி இது பொய்யதான் இருக்குமோ. ஏன்னா யூஸ்வலா அது நம்மளுக்கு நிறைய யூடியூப்ல அப்பப்போ ஒரு வதந்தி எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருடைய ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும். என்னன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும் போது ஒரு மாசம் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு நானும் ஒரு ஒர்க் பண்ணிட்டோம். சோ வந்து நான் பண்ற சேட்டையா இருக்கட்டும், இல்ல அவர் பண்ற சேட்டையா இருக்கட்டும், சோ ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் மாமா மச்சான் அந்த ஜோன்ல தான் இருப்போம். ஆமா. சோ நாங்க வந்து அந்த ஊர்ல இருந்தா கூட வந்துட்டு எவ்ரி டைம் வந்துட்டு அந்த கோவில் போறது, அவர் சில கோவில் எல்லாம் சஜஷன் பண்ணுவாரு. அவர் கூட்டிட்டு போன கோவில் எல்லாம் வந்துட்டு யாருமே போயிருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப உள்ள இருக்கும், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முனீஸ்வரர், அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நாங்க போவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். ரொம்ப கடவுள் நம்பிக்கை உடையவரா? ஆமா. சோ வீக்லி ஆனா அந்த கோவிலுக்கு வந்துட்டு நீ வா கோயில் போலாம், வா 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 மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பி போயிடுவோம் நாங்க. சோ அவர் என்னோட ரொம்ப வயசு பெரியவர். ஆனா வந்து இருந்தாலுமே என்ன வந்து ஒரு அந்த மாதிரி பாக்கவே மாட்டாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டாலும் சரி, மதியம் லஞ்ச் சாப்பிட்டாலும் சரி, அந்த டைம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் கிடைச்சது எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் கூட ஒர்க் பண்ணிருந்தோம்ல நம்ம வீட்டு பிள்ளைல. சோ அப்ப வந்து பாருங்க, நான் வந்து அப்பா கூடயும் ஒர்க் பண்ணேன், உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சோ அது எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு கோல்டன் பர்சன் கூட ஒர்க் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா அது எனக்கு என் லைஃப்ல கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸான ஒரு மூமெண்ட், பிளெஸிங்கான ஒரு மூமெண்ட். இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு நிறைய ஏதாவது படங்கள் பண்ணாலோ, இல்ல வந்துட்டு ஏதாவது படம் டைரக்ட் பண்றது மாதிரி இருந்தாலோ வந்து டக்குனு வந்து ஓகே நீ வந்து படம் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஆக்சுவலா வந்து மறக்கவே முடியாதுன்னா அவருடைய வீட்டுல வந்து